ஒருநாள் பகவானுடைய தங்கை ரமணாசிரமத்திற்கு வந்தார். அம்மா, உனக்கு உடல் நலமில்லாமல் இருக்கிறது. என் வீட்டில் சௌகரியங்கள் இருப்பதால் என்னுடன் இருந்துவிடு என்றார். அன்னை மறுப்பு தெரிவித்து, பின் பகவானை நோக்கி, நான் உன் மடியிலேயேதான் மரணமடைய வேண்டும். நான் இறந்த பிறகு என் உடலை முட்புதரில் தூக்கியெறிந்தாலும் கவலையில்லை என்று கூறினார். இந்த நிகழ்ச்சிக்குப் பின் வெகுவிரைவிலேயே அன்னையின் உடல்நிலை மிகவும் மோசமாகியது. அவர் உடலை உகுக்க வேண்டிய நேரம் வந்தது. அன்று காலை முதல் பகவான் தனது கையை அவர் தலை மீதும் வலது கையை வலது மார்பின் மீதும் வைத்து அருகிலேயே அமர்ந்திருந்தார். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அந்த நிலையிலேயே உட்கார்ந்திருந்தார். அழகம்மாளின் முடிவு நெருங்கிவிட்டதை அங்கிருந்த பக்தர்கள் உணர்ந்தனர். பகவான் தன் தாயின் ஜீவனை எல்லையற்ற பெருநிலைக்கு உயர்த்திய புனிதமான அக்காட்சியை பக்தர்கள் கவனித்தனர். அன்று அங்கிருந்த குஞ்சு சுவாமி, ஒரு ஜீவன் பூரணப்பொருளுடன் எவ்வாறு கலக்கிறது என்பதை தாங்கள் நேரிலேயே கண்டதாக பக்தர்கள் உணர்ந்தார்கள் என்று பின்னால் கூறினார். மனமும் ஜீவனும் பரம்பொருளுடன் ஒன்றிவிட்டது என்பது உறுதியானபின் பகவான் தன்கைகளை அன்னையின் உடலிருந்து எடுத்துவிட்டு, ஒரு ஜீவன் பூரணப்பொருளுடன் கலந்து எப்போது முழுவதுமாக அழிகிறதோ அப்போது மணியோசை போன்ற மென்மையான ஒலியை ஒருவர் உணர முடியும் என்று கூறினார். பொதுவாக மரணம் ஏற்பட்ட சமயத்தில் உடன் இருப்பவர்கள் குளிக்க வேண்டும் என்பது நியதி. ஆனால் இந்த நிலையில் அசுத்தம் என்பது இல்லாததால் குளிக்க வேண்டிய அவசியமில்லை என்றார் பகவான். அன்னை மரணம் அடையவில்லை, அருணாசலத்தோடு கலந்து விட்டார் என்று கூறினார். பின்னர் பக்தர்கள் பகவானிடம், பகவானே, உங்கள் கைகளை தலையிலும் மார்பிலும் வைத்து என்ன செய்தீர்கள்? உண்மையில் நடந்தது யாது என்று கேட்டபோது பகவான், என் கைகளை அன்னையின் மேல் வைத்தபோது எதிர்காலத்தில் பயனளிக்க வல்லதும் பிறவியோடு வந்தவைகளுமான வாசனைகளும் பழையபவங்களின் நுட்பமான நினைவுகளும் வெகு வேகமாகச் செயல்படத் துவங்கின. அன்னையின் ஆழ்மனதில் பல காட்சிகள் விரிந்தன. இந்திரியங்கள் ஏற்கனவே அடங்கிவிட்ட நிலையில் ஜீவன் அவற்றை அனுபவித்தது. அதனால் மறுபிறவி தவிர்க்கப்பட்டது என்பதோடு ஜீவபிரம்ம ஐக்கியமும் நிகழ்ந்தது. சௌஷ்ம உபாதிகள் அனைத்தும் விலக்கப்பட்ட போது எங்கு சென்றால் மீண்டும் அஞ்ஞானத்தில் விழவேண்டியது இல்லையோ அந்த பேரமைதியான முக்தி என்ற பெறவாப் பெருநிலையை அடைந்தார் என்று பகவான் விளக்கம் அளித்தார். அன்னையின் உதாரணத்தை முன்வைத்து பகவான் நமக்குத் தரும் போதனை என்ன? பகவானுடைய உபதேசங்களின் சாரம் என்னவென்று ஒருமுறை கேள்வி எழுப்பப்பட்ட போது, நான் யார் என்று விசாரம் செய், அல்லது சரணாகதி பண்ணிவிடு. ஒரே நாணயத்தின் இருபக்கங்களே அவை என்று பகவான் பதிலளித்தார். நான் யார் என்ற விசாரத்தின் நுணுக்கங்களை பல பக்தர்களின் வாழ்க்கையின் மூலம் தெளிவாக காட்டியுள்ளார். அன்னை பூரண சரணாகதி செய்தவர் என்பதால் அவரது சரிதத்தின் மூலம் சரணாகதி தத்துவத்தை முழுமையாக போதித்திருக்கிறார் பகவான்.